ஈக்குவல் பேன்றதே வந்து உங்களுக்கு வந்து சம வேலைக்கு சம ஊதியம்னு சொல்கிறோம் முதல்ல. அதுவே வந்து நம்ம சமூகத்தில் கிடையாது. நீங்கள் பெர்மனெண்ட் எம்ப்ளாய்க்கு ஒன்று வச்சுருப்பேன், கான்ட்ராக்ட் லேபருக்கு ஒன்று வச்சுருப்பேன், டெம்பரவரி எம்ப்ளாய்க்கு இது எல்லாமே என்னன்னு சொன்னால் பார்கெனிங் பவரை குறைச்சி ஒரு பெரிய தொழிலாளர் படையை வந்து அது வச்சுக்கும். அது அந்த வரிசையில் தான் வந்து அது பெண்களையும் வைக்கும். அப்போ இந்த சமூகத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது ஒரு சமூக மாற்றத்தின் மூலமாக நீங்கள் வந்து முதலாளித்துவம் அதை என்றைக்குமே செய்யாது. எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு சம்பளத்தை குறைச்சி கொடுத்து எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களை கூடுதல் நேரத்துக்கு வேலை வாங்குதோ அதுதான் அதோடைய லாபம். தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படாத கூலி தான் முதலாளிகளின் லாபம். அப்போ அதில் பெண் தொழிலாளர்கள் வந்தாங்கன்னா கூடுதலாக வந்து அவங்களுக்கு வேலை நேரத்தை கொடுத்து மிக மிக குறைந்த கூலியை கொடுத்து அதுக்கான லாபத்தை கூடுதலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் முதலாளித்துவத்தோட வேலையாக இருக்கும். முதலாளித்துவம் என்றைக்குமே வந்து சம வேலைக்கு சம ஊதியத்தையோ சமத்துவத்தை நிலைநாட்டுவதோ அதோடைய வேலை இல்லை. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம், முதலாளித்துவ ஜனநாயகம்னு சொல்கிறோம். அங்கே இருக்கும் ஆனால் இருக்காது. நீங்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் நாங்கள் கொடுத்துட்டோன்னு வாங்க, ஆனால் பெண்களுக்கான உரிமை முழுமையாக இருக்காது. ஸோ இங்கே முதலாளித்துவ அமைப்பே அப்படின்னு சொன்னால் முதலாளித்துவ ஜனநாயகம் என்பது பொதுவாக எல்லாமே கண்ணில் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் எங்கேயுமே இருக்காதுன்றது தான் அதோடைய யதார்த்தம்.